லாபம் ஈட்டி தரக்கூடிய படங்கள் அப்படின்னா அது விஜய் அவர்களோடது, அஜித் அவர்களோடது, ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான். இப்போ 2 பேருமே இப்போ ரேஸ்ல இல்லை அப்படிங்கும்போது தியேட்டர்ஸோட பிசினஸ் எப்படி சார் இருக்கும்? இல்ல இப்போ 2025 பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை. 2025ல எல்லா பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களும் வருது. ஒரு சைடில் ரஜினி சார் படம் வருதுன்னா கூலி வந்து டெஃபினட்டா வந்துட போகுது. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா கமல் சார் படம் வருது, தக் லைஃப் வருது, விஜய் சாரோட படமா வருது, 69 வருது, அஜித் சாரோட 2 படம் வருது. இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா தனுஷ் சார் படம், சிவகார்த்திகேயன் படம் அப்படி நிறைய இருக்கு. அதனால சூர்யா சாரோட படம் 2 படம் வரப்போகுது. ஸோ இப்போ இத்தனை ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்கள் வரும்போது 2025 சேஃப். இப்போ 2026 என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு கோலிவுட் தமிழ் சினிமாவில் பொறுத்தவரையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதில் மிக பெருசாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், ரஜினி சாருடைய நெல்சன் படம் வந்து டெஃபினட்டாக அடுத்த வருஷம் தான். அடுத்ததா SK25 படம் வந்து அடுத்த வருஷம் தான் வருது. அது பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அதில் வந்து சுதா கோங்கரா டைரக்ஷனு, ஒரு மல்டி ஸ்டாரராக ஒரு சைடில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டுகள் இருக்குன்னா அடுத்தது ஜெயம் ரவி சார் ஒரு கூட இருக்காரு, அதர்வா அப்படின்னு ஒரு காம்பினேஷனாகவே பெரிய படமாக இருக்குது. இப்போ அந்த படமும் வரும்போது 2025 அது ஒரு பெரிய ஓப்பனிங் கொண்டு வந்துடும். இப்போ தனுஷ் அவர்களுடைய 2 படம் வருது அடுத்த வருஷம். அதுவும் 2 பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி பாப்புலராக எதிர்பார்க்குற இயக்குநர்கள். அதாவது போர்த்தொழில் டைரக்டருடைய படம் வரப்போகுதுன்றாங்க. அப்புறம் பெரியசாமி இருக்கார்ல, இப்போ அமரன் படம் டைரக்டர்னால அவர் ராஜ்குமார் பெரியசாமி படமும் அடுத்த வருஷம் வரும் அப்படின்றாங்க. இப்படி இத்தனை படங்கள் வரும்போது அடுத்த வருஷம் சூர்யா சாரோட படம் டெஃபினட்டாக வாடிவாசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆரம்பிக்கிறாங்க. வாடிவாசல் பற்றி சொல்லவே வேணாம். உலகெங்குமே வந்து ஒரு 4 வருஷமாக டாக் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா வாடிவாசல் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ படம் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு படம் வந்து அடுத்த வருஷம் வரும். அட்லீஸ்ட் 3 பார்ட் எதுவும் சொல்கிறாங்க, 2 பார்ட் சொல்கிறாங்க, எக்ஸாக்ட் தெரியல. பட் ஆனால் ஒரு பார்ட்டாவது வந்துடும் 2026. ஏன்னா அது மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இவ்வளோ படங்கள் வரும்போது நம்மளுக்கு வந்து இப்போது அஜித் சார் படம் இல்லை, விஜய் சார் படம் இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்கும். ஓப்பனிங்கில் நம்மளுக்கு ஒரு டென்ட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்த படங்கள்லாம் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த மார்ச்லேருந்து அதாவது அக்டோபர் வரையும் நான் பண்ண மாட்டேன், ஆனால் அக்டோபர்லேருந்து படம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு.